இறைவனின் ஆட்சி மலர்ந்திடவே, இறை ஒளி தீபம் ஒளிர்ந்திடவே, இறையருள் அன்பை பகிர்ந்திடவே, உறவுகள் நட்புகள் வளர்ந்திடவே, நிறைவாழ்வு நம்மில் மகிழ்ந்திடவே, எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை புகழே, எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை புகழே, இறைவனின் ஆட்சி மலர்ந்திடவே, இறை ஒளி தீபம் ஒளிர்ந்திடவே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருப்பலியிலே சிறப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதே தருணத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மார்த்தாவை பற்றி சொல்லுகிறார். நீ பற்பல விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் தேவையானது ஒன்றுதான், அதை மரியா சரியாக தேர்ந்து கொண்டார் என்று சொல்லி நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய கவலையிலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அவர் நம்மை பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து தொடர்ந்து திருப்பள்ளியிலே நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்,
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் உமரில் கொடைகளை பெருகச் செய்தரலும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் தலைவரே, நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்களுக்கு அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துயிர் பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்ட ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார்.
அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 15. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நெறியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறித்தவரி நடப்போரை இழிவாக கருதுவார். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறா. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் இனங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேள்.
காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலோ அல்லேலூயா அல்லேலோ அல்லேலூயா அல்லேலோ அல்லேலூயா அல்லேலோ அல்லேலூயா அல்லேலோ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்க மார்த்தாவா இல்ல மரியாவா? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பொதுக்காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமை இயேசு ஆண்டவர் மார்த்தா மரியா வீட்டுக்கு விருந்தாளியா போறார். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம வரவேற்போம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள்லாம் சின்ன வயசுல மே மாதம் லீவ் விட்டோனையும் அம்மாச்சி ஊருக்கு போவோம். தாத்தா அம்மாச்சி அப்பெல்லாம் இருந்தாங்க. அப்போ போகிறப்ப எங்கள் தாத்தா எங்களை வரவேற்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் பஸ்ஸில் இறங்கி அப்படி போவோம். அந்த சேரில் உட்காந்துருக்க தாத்தா எந்திரிச்சு வாங்க 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 வாங்கம்பார். எனக்கு அப்பைக்கு ஒன்றும் புரியலை. விவரம் தெரிஞ்ச பிறகு எதுக்கு இத்தனை வாங்க வாங்க வாங்கன்னு தாத்தா சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவுக்கு சந்தோஷமாக வாங்க 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 அப்படிம்பார். அதே போல் நாங்கள் இறையியல் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சாமியார் மடம் அப்படிங்கிற நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள மக்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் வேறு வித்தியாசமாக இருக்கும். அப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப அங்கே உள்ள அம்மாக்கள் எல்லாமே வாருங்க பிரதர், வாருங்க வாருங்க வாருங்கம்பாங்க. எனக்கு தடவை கேட்டாலுமே ஒன்றுமே புரியலை. எதை வாடுறதுன்னு தெரியலையே, வாருங்க வாருங்கங்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்குறப்ப சொன்னாங்க, வாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க வாருங்க வாருங்க பிரதர் வாருங்க அப்படிம்பாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தினந்தோறும் நற்கருணையில் நம்முடைய இதயமான இல்லத்தை நோக்கி வருகிறார். நாம் அவரை வரவேற்க வேண்டும். இந்த தொடக்கத்திலேயே நான் கேட்ட கேள்வி, நீங்கள் மார்த்தாவா இல்லை மரியாவா? இந்த வசனம் வந்துட்டாலே எல்லோருக்குமே மார்த்தா செஞ்சது சரியா மரியா செஞ்சது சரியா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இதை குறித்து பிரசங்கம் வைப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பண்ணதுலையும் தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்த்தா வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் மரியா ஏசப்பாட்ட உட்காந்து செவிமடுக்க முடிஞ்சிச்சு, போதனையை கேட்க முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, மார்த்தா செஞ்சது சரியா மரியா செஞ்சது சரியா என்று சிந்திப்பதை விட இயேசு ஆண்டவர் எதை அந்த நேரத்தில் விரும்பினார் அதுதான் மிக முக்கியமானது. அந்த நேரத்தில் ஏசப்பா வேண்டினது என்ன, ஏசப்பா விரும்பினது என்ன? நான் வந்திருக்கேன், என்னுடைய போதனையை கேளுங்கள். ஏனென்றால்
இயேசு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நம்ம அனைவரும் அறிந்தது போல மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது வசனத்துல மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். அப்ப ஏசப்பா வெறுமனது சாப்பாடு அல்ல, மாறாக அவருடைய வார்த்தையே நமக்கு உணவு என்பதை மரியா உணர்ந்திருந்தபடியினால் ஆண்டவர் மார்த்தாவிட பார்த்து சொல்கிறார், மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். வாழ்க்கைங்கிறதே எதை தேர்ந்து கொண்டு எப்படி இருக்கும் அதை பொறுத்து இருக்குங்க. ஆங்கிலத்தில் அளவா சொல்லுவாங்க, the quality of your life depends upon the quality of your choice. அப்படின்னா நம்முடைய வாழ்வின் தரம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் நாம் தேர்ந்தெடுக்கும் தரத்தை பொறுத்து இருக்கிறது என்று சொல்வார்கள். இணைச்சட்டம் புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் ஆகிய கடவுள் சொல்றார், இதோ பார் உனக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் ஆசிரையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நம்ம எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் அதுதான் மிக முக்கியமானது. மரியாவை போல நல்லதை தேர்ந்தெடுக்க நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாமும் இயேசுவை பின்பற்றி அவரை போல வாழ வேண்டும் என்றால் இன்று 2 கோணத்துல நம்ம பார்க்கணும். இயேசு ஆண்டவர் விருந்தாளியா வீட்டுக்கு வர்றாரு, அதே நேரத்தில் இயேசு ஆண்டவர் விருந்தும் கொடுக்கிறார். The host and the guest என்று சொல்வார்கள். ஹோஸ்ட்னா விருந்து அளிப்பவர்கள், உபசரிப்பவர்கள். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா முதல் வாசகத்துல ஆபிரகாம் உபசரிக்கிறார். ஆனால் நற்செய்தியில் பார்க்கிறோம் இயேசு ஆண்டவர் விருந்தாளியாக செல்கிறார். எனவே உபசரிப்பது விருந்தாளி இந்த 2 வேலையும் செய்கிறார். இதிலிருந்து நாம் இன்னைக்கு ஒரு 2 கருத்தை நல்லா கத்துக்க போறோம். முதல்ல, ஆண்டவர் தரும் விருந்தில், ஆண்டவர் நமக்கு தரும் திரு விருந்தில் நாம் பங்கெடுக்க தயாராக இருக்கின்றோமா? பூசையில நற்கருணை பாடல்கள்லாம் பாடும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், விருந்துக்கு வாருங்கள் நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள், அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நற்கருணை வாங்குறப்ப, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடி விருந்துண்போம். அருமையான பாடல்கள்ல. அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் திருப்பலி வழியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் திரு விருந்து கொடுக்கின்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பியோ 5 காய வரம் பெற்றவர் அழகாக அற்புதமாக இந்த திரு விருந்தை பெற்ற பிறகு அவர் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்ன தெரியுமா? என்னோடு தங்கும் ஆண்டவரே. ரொம்ப அற்புதமான ஜெபம். எனவே இயேசு ஆண்டவர் கொடுக்கிற விருந்துக்கு நாம தகுதியான மனநிலையோடு போறோமா? மத்தேயு நற்செய்தியில 22வது அதிகாரத்துல 1 முதல் 14 முடிய பார்த்தீங்கன்னா திருமண விருந்து ஓமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவங்க வரல. எனவே அந்த எஜமான் என்ன சொல்கிறார்? வீதியில் இருப்போரையும் எளியோரையும் கொண்டு வாருங்கள் என்று, கூப்பிட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அனைவரும் வந்துட்டாங்க. அங்க ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். ஏன் அவனை உள்ளே விடவில்லை, அனுமதிக்கவில்லை என்றால் அவனிடம் திருமண உடை இல்லை. திருமண உடை இல்லை என்பது விவிலிய அறிஞரின் கருத்துப்படி அதை எதை குறிக்கிறது என்றால் தயாரிப்பு, முன் தயாரிப்பு, பிரிப்பரேஷன். பூசைக்கு போறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் தயாரிக்கணும். நம்ம இந்தியாவிலும் சரி, நான் இங்க பார்த்துட்டேன், இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்திலையும் சரி, ஏதோ வர்றாங்க ஏதோ போறாங்க. அந்த முன் தயாரிப்பு இல்லை, அந்த திருப்பலிக்குரிய மரியாதை இல்லை. அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம்
வச்சுக்கிட்டு இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி முன் தயாரிப்பு இருந்துச்சு. குறிப்பாக தந்தை தீபன் சொல்லிட்டாரு இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம்னு. இன்னைக்கு காலையிலேருந்து மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டேன். என்னடா டாபிக் என்ன எடுக்கிறது, எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு நிறைய புத்தகங்களை 2-3 புத்தகங்களை பெரட்டும் பொழுது இந்த ஐடியா எனக்கு கிடைச்சிச்சு. சந்தோஷமாக ஒரு மாலை நேரத்தில் கோயிலில் போய் ஜெபம் பண்ணுறப்ப தான் அந்த யோசனை எனக்கு வந்தது. நீங்கள் மார்த்தாவா மரியாவா இதையே டாபிக் வச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இது கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஒரு சில கருத்துகள் நாங்கள் தயாரிப்போம், ஆனால் ஒரு சில கருத்துக்கள் கடவுள் தாமே தூய ஆவியான வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில 2 விதமா நமக்கு ஆண்டவர் விருந்து கொடுக்கிறாரு. முதல் விருந்து இறை வார்த்தை வழியாக, இரண்டாவதாக திவ்ய நற்கருணை வழியாக. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மக்களே, இந்த 2வது விருந்தில் கூட நம்ம ஓரளவுக்கு பங்கெடுக்கின்றோம். அந்த முதல் விருந்தான அந்த இறை வார்த்தை விருந்தில் நாம் பங்கெடுப்பதில் முழு கவனம் செலுத்துவது கிடையாது, விருப்பம் செலுத்துவது கிடையாது, ஏனோ தானவென்று. அன்புக்குரியவர்களே, எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் 34வது திருப்பாடல்ல 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். 2 விதமா நம்ம சுவைத்து பார்க்கலாம். இறை வார்த்தையை வாசித்து நாம் சுவைத்து பார்க்கலாம், திவ்ய நற்கருணை ஆண்டவரை உட்கொண்ட பிறகு நாம் சுவைத்து பார்க்கலாம். அன்பு நெஞ்சங்களே, நீங்களும் நானும் இன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறை வார்த்தையை பற்றி நான் பேசுகிறப்ப எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. 2013-14 நான் களப்பணிக்காக புள்ளம்பாடி பக்கத்தில் பாக்கியநாதபுரம்னு ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன். அந்த பாக்கியநாதபுரத்தில் நாம் திருப்பலிலாம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை திருப்பலி எப்படியும் ஒரு 9:30 முடிஞ்சிடும். அதன் பிறகு நான் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சில பசங்க அந்த சபை கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததாங்க. நான் அவங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பைபிளை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. சரி, ஏதோ விளையாட்டு பொருளுக்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்து வாங்கி பார்த்தா உள்ள அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 6வது 7வது படிக்கிற பையன் அப்பயே அந்த இறை வார்த்தையில் இவ்வளவு பற்று கொண்டு அவன் அண்டர்லைன் பண்ணி வைக்கிற. எல்லாரும் அங்கே இருக்க பசங்க எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு போய் அந்த கோடிட்டு அதை ஹைலைட் பண்ணி அந்த இறை வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அன்புக்குரியவர்களே, தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த பெற்றோர்கள் நீங்கள் என்னைக்கு பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பிள்ளைங்க விவிலியத்தை தொடுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு விமோசனம் பிறக்கும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கொடுக்கிற திருவிருந்தான அந்த திருப்பலியில் நாம் எந்த மனநிலையோடு பங்கெடுக்கிறோம், முன் தயாரிப்போடு பங்கெடுக்கிறோமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. 2வது காரியம் என்ன மிக முக்கியமானது, இப்ப ஆண்டவர் விருந்து கொடுக்கிறார்னு சொன்னோம். ஆண்டவர் நமது இதயத்தை தேடி வருகிறார், விருந்தாளியா வர்றார். இதுவரைக்கும் அவர் அந்த திருப்பலியில அவர் நம்மை உபசரிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நமக்கு எல்லாருமே இன்னைக்கு திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், நற்கருணை வாங்குறோம், சந்தோஷம். அதனால 2வது பாகத்தை நம்ம மறந்துடுறோம். நாம கடவுளுக்கு விருந்து கொடுக்கணும். நாம கடவுளுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். முதல் வாசகத்தில் அபிரகாமை போல கடவுளின் ஊழியர்களை கண்டவுடனே எவ்வளவு படபடப்போடு அவரை வரவேற்றார். அதுபோல அன்பு மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை வரவேற்க வேண்டும். எனவேதான் திருவெளிப்பாட்டு புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மினிஸ்ட்ரி வித்தவுட் பிரேயர் இஸ் ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ். ஜெபத்தில் செய்யப்படாத எந்த பணியும்
எந்த திருப்பணியும் ஒரு நாடகம் அல்லது ஒரு நிகழ்ச்சியாய் அமையுமே தவிர அது ஆண்டவருக்கு ஏற்ற ஊழியமாக இருக்க முடியாது. அழகாக அற்புதமாக சொல்வார்கள் ஆங்கிலத்தில், do not neglect God of good works for the sake of the good works of God. அழகா புரிஞ்சுச்சா? தமிழ்ல சொல்ல போறேன் பாருங்க. கடவுள் பணியை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடவுளை ஒதுக்கி விடாதீர்கள், கடவுளுக்கு நேரம் கொடுக்க மறந்து விடாதீர்கள். நான் அருட்சகோதரிகளுக்கு தியானம் கொடுக்குறப்ப ஒரு வீடியோ போடுவேன், நேரம் இல்லை. ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், உங்களை தான் சொல்றேன் மிஸ்டர், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு நேரம் இருக்கு, கருமாதிக்கு நேரம் இருக்கு, காது குத்துக்கு நேரம் இருக்கு, சினிமாவுக்கு நேரம் இருக்கு, தியேட்டருக்கு நேரம் இருக்கு, ஃபேஷனுக்கு நேரம் இருக்கு, ஸ்பெஷல் டியூஷனுக்கு நேரம் இருக்கு, ஐயா ரயில்வே ஸ்டேஷனுக்கு காத்திருக்கு நேரம் இருக்கு, அம்மா ரேஷன் கடைக்கு நேரம் இருக்கு, மேக்கப்புக்கு நேரம் இருக்கு, பேக்கப்புக்கு நேரம் இருக்கு, எதுக்கோ நேரம் இருக்குயா. ஆனா கடவுளுக்கு கொடுக்க உனக்கு நேரம் இல்லையா? ஒரே பரபரப்பா ஓடுது கிறிஸ்தவ வாழ்க்கை. காலைல எந்திரிக்கணும், கையை கழுவணும், குளிக்கணும், காபி போடணும், ஆபீஸை நோக்கி ஓடணும். அட கிறுக்கு 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 அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அதை புரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோம், எங்க ஓடுறோம் ஒண்ணுமே தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் சொல்றேன் மக்களே, நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்து எவ்வளவு சொத்துக்கள் சம்பாதித்தாலும் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய ஊழியத்தில் நீங்கள் செயல்படவில்லை என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை நேசிக்கின்றவன் அயலானையும் நேசிக்க வேண்டும். இல்லை என்றால் நமது அன்பு பொய்யான அன்பாய் போய்விடும். எனவேதான் பேதுரு சொல்றார்ல, கண்ணுக்கு புலப்படுகின்ற மனிதர்களை நேசிக்காமல் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லுவன் பொய்யன். எனவே அன்பு நெஞ்சங்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் பிறருக்கு செய்யும் உதவி கடவுளுக்கு செய்யும் உதவி. எனவேதான் நீதிமொழிகள் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம், ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான், கடவுளும் அதை அவனுக்கு திருப்பி கொடுத்து விடுவார். அற்புதமான வசனம் இல்ல? மத்தேயு நற்செய்தியில 25வது அதிகாரத்துல 40வது வசனம் பார்க்கிறோம். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதையெல்லாம் பிறருக்கு செய்யவில்லையோ, இச்சிறியோருக்கு செய்யவில்லையோ, அவையெல்லாம் எனக்கும் செய்யவில்லை என்று ஆண்டவர் தெளிவாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம இந்த பிரசங்கம் ரெடி பண்றதா இருந்தாலும் சரி, எங்களை போல குருக்கள், அந்நியர்கள், இறை மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம கடவுளுக்கு நேரத்தை கொடுக்காம கடவுள் பணி அந்த பணி இந்த பணின்னு சொல்லிட்டு நம்ம பணிகளின் நிமித்தம் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காமல் இருந்தால் நமது பணிகள் வெற்றி அடையாது. நீங்க வெற்றிகரமா வாழ வேண்டும் என்றால், எனக்கு தெரிந்த ஒரு அருள் சகோதரி சொன்னாங்க, என்ன ஃபாதர், காலையில ஸ்கூலுக்கு போறோம், காலையிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கால் கடுக்க நிற்கிறோம், கத்துறோம், அதுக்கப்புறம் எங்க ப்ரேயர் சொல்ல முடியுது? எல்லாம் கடவுள் பண்ணி தானே. ஸ்கூலில் கத்துறதும் கடவுள் பண்ணி தான், கோயிலில் போய் ப்ரேயர் பண்ணுறதும் கடவுள் பண்ணி தான், அதெல்லாம் கடவுளை ஏற்றுக்குவார். அப்போ நான் சொன்னேன், ஸ்கூலில் போய் நீங்கள் கத்துறீங்களே, அது ஆதாயம் எல்லாமே கத்துறீங்க, எவ்வளவு சம்பளம் வருது உங்களுக்கு? சபைக்கு வருமானம் வருதா இல்லையா? நிறைய அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக ஆதாயத்துக்காக நாம் நிறைய நேரத்தை செலவிடுகிறோம், நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு நேரத்தை கொடுப்பதற்கு என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நாம் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறோம். அதனால் இன்னையிலிருந்து நான் சொல்கிற அருமையான கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சில பேர் மார்த்தாலை போல நல்ல பரபரப்பாக வேலை செய்கிறாங்க, அதே நேரத்தில் மற்றவங்க மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். கடவுளுக்கு நேரத்தை ஒதுக்கி ஏழை எளிய மனிதர்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி உதவி செய்ய வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நாம் திருவிழா கொண்டாடின ஒரு பிரான்சிஸ்கன் கப்புச்சியன் சபையை சார்ந்த வெரோனிகா ஜூலியானி என்கிற புனிதை தன்னுடைய சிறு வயதில் ஒரு ஏழ்மையான நபரை, முதியவரை பார்க்கிறாள்.
அவருக்கு அந்த முதியவரின் முகத்தில் இயேசுவை காண்கிறாள். எனவே அந்த சிறுமி தன்னிடம் இருந்த அந்த காலணியை 2 ஷூவை கொடுக்குறாங்க, இதை நீங்கள் போட்டுட்டு நடங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு 2-3 நாள் கழித்து அந்த சிறுமி மிகவும் பக்தியானவர்கள். எனவே வெரோனிகா ஜூலியானை முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு இருக்கப்ப கடவுள் இயேசு ஆண்டவர் அவருக்கு காட்சியளித்து தங்கத்தாலான கோல்டன் ஷூஸ் 2 கொடுத்து, இதை நீ வச்சுக்க, எனக்கு நீ கொடுத்த அப்படின்னு சொன்னாராம். ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த புனிதைக்கு. அந்த முதியவருக்கு கொடுத்தது எனக்கு கொடுத்தது என்று இயேசு ஆண்டவரே வெரோனிகா ஜூலியானாவுக்கு காட்சியில் சொல்லி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், ஆண்டவர் கொடுக்குற விருந்தில் பங்கெடுங்க, சந்தோஷம். ஆனால் ஆண்டவருக்கு கொஞ்சம் விருந்து கொடுங்க, ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, ஆண்டவருக்கு உங்கள் இதயத்தை கொடுங்க, ஆண்டவருக்கு உங்கள் பாசத்தை கொடுங்க. இயேசு ஆண்டவர் நமக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார். வாசல் கதவில் நின்று கொண்டு இருக்கிறார். நமது இதய கதவில் நின்று கொண்டு தட்டி கொண்டே இருக்கிறார். எனவே இயேசுவுக்கு நேரத்தை ஒதுக்கி பிறரை காணும் பொழுது, குறிப்பாக துன்பம் துயரத்தில் அவதிப்படுகின்றவர்களை காணும் பொழுது அவர்களில் இயேசுவை கண்டு அவர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவியை செய்வோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இளை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிட என் நிறைவா. இளை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிட என் நிறைவா. துயர் துடைத்திடும் கரமாய் பணிவிடை புரிய வருவேன் ஏற்றிடுவாய். இணை தருவேன் ஏற்றிடுவாய், வருவேன் ஏற்றிடுவாய். என் நிறைவாய் ஏற்றிடுவாய், வருவேன் ஏற்றிடுவாய். என் நிறைவாய் ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிட என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மகிழ்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிட என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மகிழ்ந்திட அருள் புரிவாய்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்துரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இது மறக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளும் திருடலும் திருத்தமே திருப்பிக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமலும் பெருவக்கத்தின் மனதுக்கும் படம் உடலுக்கும் பதாபாவும் நலமளிக்கும் வருமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாய். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாய். மனு குளம் வாழ்ந்திட பாதை படைத்தாய், மனு குளம் வாழ்ந்திட பாதை படைத்தாய். தினம் அவர் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.